வந்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலை பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்கள் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் தற்போது தென்மேற்கு பருவமழை என்பது கேரளா பகுதிகளில் வலுப்பெற்று வரக்கூடிய நிலையில தொடர்ந்து அதனுடைய ஈரப்பதம் காரணமாக இந்த பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இன்று சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 21 மற்றும் 22ஆம் தேதிகள்ல நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி ஆகிய 8 மாவட்டங்கள்ல இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளை மறுநாள் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 22ஆம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. மனுஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.